இந்த பதிவு விருச்சிக லக்ன அன்பர்களுக்கு கேதுவனுடைய சுயசாரத்தை பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்போ கோச்சாரத்தில் நம்ம லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல கேது சிம்ம ராசியில் பூர நட்சத்திரத்தில் போயிட்டு இருந்தவர் இந்த ஏப்ரல் 20ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 25 வரைக்கும் கிட்டத்தட்ட 7 மாதத்திற்கு தன்னுடைய சொந்த நட்சத்திரமான மக நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். இந்த சார மாற்றம் கேதுவின் சுயசார பலம் என்பது நமக்கு சில வித்தியாசமான பலன்களை தரும். அதில் முக்கியமாக நமக்கு 10ஆம் இடம், 2ஆம் இடம், 6ஆம் இடம் இதெல்லாம் நமக்கு பணம், உத்தியோகம், தொழில் இவற்றை குறிக்கிற ஸ்தானங்கள். அதனால இது பொருள் சார்ந்த விஷயத்துக்கு நமக்கு கேது நன்மையை தரக்கூடிய கிரகம். நமது ஜனன ஜாதகத்துல கேது இந்த 2010 தொடர்பு கொண்டிருந்தால் மிகப்பெரிய செல்வாக்கு, வேலையில வளர்ச்சி, தன்னுடைய தொழில் பலம் பெருக்குதல் இதை எல்லாமே கேது திசையிலேயே கூட கொடுப்பார். அந்த அளவுக்கு வளர்ச்சியை கொடுப்பாரு. சுக்கிர திசை நடந்தாலும் கொடுப்பார். கேது அப்படின்னாலே சுருக்குதல் அப்படின்னு பேரு, அதாவது துண்டித்தல் அப்படின்னு பேரு. பிரம்மாண்டமா செய்யாம எதா இருந்தாலும் சுருக்கமா இருக்கும். பேச்சே குறைவா இருக்கும். அதே மாதிரி செயல்பாடுகளும் சுருக்கமா இருக்கும். ஆனாலும் கூட அதுல வீரியத்தன்மை இருக்கும். தத்துவம் பேசுபவர் கேது, பிரின்சிபலை அடாப்ட் பண்றவர் கேது, ஆன்மீகம், யோகம், ஞானம் இதுக்கெல்லாம் ஆதாரமாக விளங்குபவர் கேது. அதே கேது கெட்டு போயிட்டு நம்ம ஜாதகத்துல நெகட்டிவ் ரிசல்ட், நெகட்டிவ் பாவங்களுக்கு தொடர்பு கொண்டால் மிக கேவலமான வகையில ஒரு தகாத பழக்க வழக்கங்களுக்கு ஆட்பட்டு, மிகவும் உடல் உபாதைகளுக்கு ஆட்பட்டு, அல்லது நயவஞ்சகம், சூழ்ச்சி போன்ற வகையில சிக்கி அது ஒரு மாதிரி பாதிப்பை அடைவதையும் அந்த கேது உணர்த்தும். எந்த கிரகமுமே நல்லது கெட்டது என்பது அவரவர்களுடைய பிறந்த ஜாதகத்திலே அவரவர்களுடைய வலிமையை பொறுத்தது, சாதக பாதக நிலைமைகளை பொறுத்தது. இப்படி பார்க்கும் பொழுது இந்த பணம் வழங்குதல், உத்தியோகம் டெவலப்மெண்ட், தொழில் பலத்தை பெருக்கக்கூடிய கேதுவாக இந்த 7 மாதத்திற்கு பலன் தருகிறார். அதுல இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா ப்ரொமோஷன் கிடைக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு தான் கிடைக்கும்னு நினைச்சிட்டு இருப்போம். திடீர்னு ப்ரொமோஷன் அட்வான்ஸ்டாவே போட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த அளவுக்கு கூடுதல் உழைப்பு, பொறுப்பு, அதற்குண்டான அதிருப்தி மனப்பான்மை, அதற்குண்டான டெடிகேஷனாக உழைக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் நிர்பந்தமும் உண்டாகும். எப்பவுமே கேது உழைப்புக்கு அஞ்சாம செயல்படும் போது இன்பத்துக்கு மயங்க மாட்டார். இன்பத்தை விரும்ப மாட்டார். ஆசைகளை துறந்து விடுவார். அதனால ஒரு துறவு மனப்பான்மையோடு நம்ம உழைப்பை நாம் செயல்படுத்துவதற்கு இந்த கேது உதவி செய்வார். இப்போ நம்ம ஜனன ஜாதகத்துல கேது நட்சத்திரத்திலே இருந்தா அவருடைய திசையில மிகவும் டெவலப் பண்ணுவார். இப்போ வேற கிரகங்கள் கேது நட்சத்திரத்துல இருந்து திசை நடத்தினாலும் உங்களுக்கு நன்மை தான். இப்போ உதாரணத்திற்கு சூரியன் கிரகம் நமக்கு மூல நட்சத்திரமான 2ஆம் இடத்துல இருந்தால் அரசு வழி ஆதாயம், அரசு வழி வேலைகள், அரசியல் வழி நமக்கு அனுகிரகம், தந்தை வழி டெவலப்மெண்ட் இதெல்லாம் கொடுத்துருவார். இப்ப அதே கேது நட்சத்திரம் மூலத்திலையும் இருக்கு, அஸ்வினில இருக்கு, மகத்திலையும் இருக்கு. இந்த 3லயுமே சூரியன் இருந்தாலும் இந்த பலன் தரும். இதே அஸ்வினி மகம் மூலத்துல செவ்வாய் இருந்தது அப்படின்னா நமக்கு சிறந்த ஒரு வில் பவரை கொடுக்கும், அதிகமான உழைக்கும் திறன், ஆற்றலை கொடுக்கும், பேச்சு தன்மைகளை அதிகமாக செயல்படுத்த வைக்கும், அதிகார தோரணையில செயல்படுத்த வைக்கும். அது மட்டுமல்ல, இப்ப நமக்கு பூமி சம்பந்தப்பட்ட ஆதாயம், ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், இது மாதிரி தொழில்நுட்ப வகையில ஆதாயத்தையும் அங்கீகாரத்தையும் தொழில் பலத்தையும் கொடுக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் லைனு, ரியல் எஸ்டேட்டு இதுல எல்லாம் டெவலப்மெண்ட்டை கொடுக்கும். அதே அஸ்வினி மகம் மூலத்துல புதன் கிரகம் இருந்திருந்ததுன்னா கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்டது, பேச்சு சம்பந்தப்பட்டது, வழக்கு உரைத்தல், வழக்காடுதல் மற்றும் அக்கௌண்ட்ஸ் சம்பந்தப்பட்டதெல்லாம் டெவலப்மெண்ட்ஸ் அருமையாக வேலை செய்யும். அனைத்து விதமான ட்ரேடிங், அனைத்து விதமான மேனுஃபேக்சரிங், பிளம்பிங் ஒர்க்கு, இந்த மாதிரி பார்ட்ஸு டீல் பண்ணுறதுக்கெல்லாம் பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். அதே நமக்கு சனி கிரகம் இருந்தது அப்படின்னா அஸ்வினி மகம் மூலத்தில் நம்முடைய சிந்தனைகள், விவசாயம் சம்பந்தப்பட்டது, கால்நடை வளர்ப்பு சம்பந்தப்பட்டது,
இது மாதிரியான சர்வீஸ் ஓரியன்டான தொழில்கள் சம்மந்தப்பட்டதுல எல்லாம் நல்ல இன்வால்மெண்ட்டை கொடுக்கும், வளர்ச்சி பெற வைக்கும், ஒரே சீராக போகும், ஒரு மீடியமாகவே கொண்டு போகும். அதே அந்த அஸ்வினி முக மூலத்துல சுக்கிரன் கிரகம் இருந்ததுன்னு வைங்க, இப்ப இந்த கேதுனுடைய அமைப்புல என்ன வரும் அப்படின்னா, நமக்கு செயல்பாடுகள், அடுத்தவர்களுடைய ஒரு உதவியை நாடுதல் அல்லது வெளியூர் வெளிநாடு இது மாதிரி போய் டெவலப் பண்றது, கஸ்டமர் ஓரியன்டேஷனாக செயல்படுறது, அதில் பொதுஜன தொடர்புள்ள தொழில்கள், பேங்கிங்கு, ஆபரணங்கள், உடைகள், இது சம்பந்தப்பட்ட வகையிலெல்லாம், ஈவன் வாகனம், நல்ல சொகுசு வாகனங்கள் சம்பந்தப்பட்ட வகையிலெல்லாம் இந்த அமைப்பு உங்களுக்கு நன்மையை தரும். இப்போ அதே அஸ்வினி முக மூலத்தில் குரு கிரகம் இருந்தது அப்படின்னு வைங்க, அப்போ ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது, சட்டம் சம்மந்தப்பட்டது, நீதித்துறை சம்மந்தப்பட்டது, ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது, மேனேஜ்மெண்ட்டு, ஷிட் ஃபண்ட் நடத்துறது, ஃபைனான்ஸ் நடத்துறது மற்றும் அனைத்து விதமான இப்போ ஒரு ஐடி லைனில் இன்கம் டேக்ஸில் வேலை பார்க்குறது, சேல் டேக்ஸில் வேலை பார்க்குறது, அதாவது சொல்லித்தர்ற இன்ஸ்டிடியூஷன் நடத்துறது, வேத பாராயணங்கள், புரோகிதங்கள், இது மாதிரியான அரண் சார்ந்த விஷயங்கள், வழிபாடு சார்ந்த விஷயங்கள், மதம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு பண வருவாயை குறிக்கக்கூடிய அமைப்பை இது கொடுக்கும். அந்தஸ்து கௌரவத்தை வளர்ச்சி பண்ணும். இப்போ இதே அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரத்தில் நமக்கு இப்போ ராகு இருந்தது அப்படின்னா ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி, ஒரு பிரம்மாண்டமான பணம் ஈடுபாடுகள், பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், பெரிய பெரிய வேல்யூபிள் பொருட்களை நாம் டீல் பண்ணுறது, அது மாதிரியான விஷயங்கள் நன்றாக இருக்கும். இதையெல்லாம் வெளிநாடு தொடர்புடைய அமைப்பிலையும், இராணுவம் தொடர்புடையிலையும், மின்சாரத்துறை சம்மந்தப்பட்டும், மிகப்பெரிய மருத்துவத்துறை சம்மந்தப்பட்டும் கூட மிகப்பெரிய நன்மைகளை செய்யும். கேது அப்படின்னாலே மருத்துவ கிரகம்னு ஒரு கணக்கு இருக்கு. அப்ப இது மாதிரி நம்ம ஜாதகத்துல இந்த கேதுனுடைய நட்சத்திரங்கள் பணவசியம், உத்தியோக பலம், தொழில் பலம் இதுக்கு சார்ந்து இருக்கிறதுனால இதுல எந்த கிரகங்கள் இருந்தாலும் அந்த திசைகள் நடந்தாலும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே நேரத்துல இப்ப நடக்கிற இந்த கோச்சாரமானது 7 மாசத்துல உங்களுக்கு ஏப்ரல் 20 நவம்பர் 25 வரைக்கும் இந்த 7 மாச காலம் அந்தஸ்து கௌரவத்தை டெவலப் பண்ணி கொடுக்கும். கொஞ்சம் கூடுதல் உழைப்பு, அதிகமாக உழைக்க வேண்டி வரும். பொருளாதாரம் சார்ந்து நன்மைகளை செய்யும். அதே நேரத்துல உறவுகள் சார்ந்த வகையில இப்போ ஒரு கணவன் மனைவி 2 பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய பெற்றோர்கள், மாமனார் மாமியார், அந்த வகையில உறவுகள் வகையில பார்த்தீங்கன்னா ஒண்ணுக்கு கொஞ்சம் ஈகோவை காட்டுற மாதிரி, அப்போ அகம் சார்ந்த விஷயத்துக்கு கொஞ்சம் நெகட்டிவா வேலை பார்ப்பார். ஏன்னா இந்த கேதுனால ஒரு கலகம் பண்றது, குழப்பம் பண்றது, ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தேகப்பட்டு ஒரு வதந்திகளை பரப்புறது, இது மாதிரியான விஷயங்களை ஆக்டிவேட் பண்ணுவார். அப்ப அந்த விஷயத்துல நம்ம கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். இது கூட யாருக்கு அப்படின்னா கேதுவனுடைய திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ நடக்கிற காலகட்டத்துல இந்த நிகழ்வுகள் நடக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.